வெல்கம் டு ட்ரீம் டு சக்ஸஸ். நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலும் நாம் பேசுகிற ஒரு வார்த்தை நம்மளை உயர்த்தவும் செய்யும், அதே வார்த்தை நம்மளை தாழ்த்தவும் செய்யும். இதை நீங்கள் எப்பயாவது உணர்ந்திருக்கிறீர்களா? சில பேர் இருக்காங்க, அவங்க வாய் திறந்தாலே போதும் எல்லோரும் அமைதியாக கேட்பாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சா ஒரு தனி மரியாதை தானாக வந்துடும். இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து இவங்க பேசுறதுல ஏதோ இருக்கு அப்படின்னு நாமளே நினைச்சிருப்போம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பேச்சு திறமை பிறக்கும் போதே வரணும், அது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு கிஃப்ட் அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அது சுத்த பொய். யாரிடம் எப்படி பேசணும் அந்த ஒரு கலையை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற மொத்த உலகமும் உங்களுக்காக திரும்பும். நீங்க யாரு, உங்க திறமை என்ன, அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுல உங்க பேச்சுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அந்த மந்திரத்தை எப்படி கத்துக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1, த ஆர்ட் ஆஃப் லிசனிங். கேட்குறதுல தாங்க கெத்து. நல்லா பேசுகிறவங்க எல்லோரும் முதல்ல நல்லா கேட்குறவங்களாக தான் இருப்பாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணை பார்த்து கவனிங்க, தலையை அசைங்க. குறுக்க பேசிட்டு எனக்கு இது தெரியும்னு காட்டிக்க முயற்சி பண்ணாதீங்க. அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக காத்திருங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதை உங்களுக்கு ரெட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அவங்க மனசில் இவர் நம்மளை மதிக்கிறார், நம்ம சொல்கிறத கவனமாக கேட்கிறார் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இமேஜ் உருவாகும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க மதிப்பு கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 2, கண்டெஸ்ட் இஸ் எவ்ரிதிங். இடம் பொருள் ஏவல். நண்பன் கிட்ட பேசுகிற மாதிரி பாஸ் கிட்ட பேச முடியாது. வீட்டில் பேசுகிற மாதிரி பொது மேடையில் பேச முடியாது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் பல நேரத்தில் நாம் இதை மறந்துடுறோம். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 செகண்ட்ஸ் யோசிங்க. நான் யார்கிட்ட பேசுகிறேன், இங்கே என்ன பேசணும், என் நோக்கம் என்ன? இதை யோசிச்சு ஆரம்பிச்சிங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளும் தவறான புரிதல்களும் தானாக மறையும். உங்க பேச்சுல ஒரு முதிர்ச்சி தெரியும். அந்த முதிர்ச்சி தாங்க உங்களை மற்றவங்க கிட்ட இருந்து தனிச்சு காட்டும். பாயிண்ட் நம்பர் 3, த பவர் ஆஃப் வேர்ட்ஸ். வார்த்தைகளின் வலிமை. தேவையில்லாத நெகட்டிவ் வார்த்தைகளை முதல்ல நிறுத்தணும். என்னால முடியாது, இது ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரியல, இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பதிலாக நான் முயற்சி பண்ணுகிறேன், இதை எப்படி சுலபமாக செய்யலாம் என்று பார்க்கலாம், நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதே மாதிரி அது அப்புறம் போய் இந்த மாதிரி ஃபில்லர் வேர்ட்ஸை குறைச்சாலே உங்க பேச்சுல ஒரு தெளிவு பிறக்கும். தெளிவான வார்த்தைகள் தெளிவான சிந்தனைக்கு சமம். பாயிண்ட் நம்பர் 4, யுவர் பாடி லாங்குவேஜ். உடல் மொழி. நீங்க ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடல் மொழி 1000 வார்த்தைகள் பேசிடும். கூன் போட்டு நிற்கிறது, கைகளை கட்டிக்கிட்டு பேசுறது, எங்கேயோ பார்த்து கொண்டு பேசுறது, இதெல்லாம் எனக்கு என் மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்னு மற்றவங்களுக்கு நீங்க சொல்ல வர்ற மாதிரி தெரியும். நேராக நிமிர்ந்து நில்லுங்க. ஒரு சின்ன புன்னகையோட சரியான ஐ கான்டாக்டோட பேசுங்க. இது உங்க கான்ஃபிடன்ஸை மட்டும் இல்லைங்க, நீங்க சொல்ல வர்ற விஷயத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும். பாயிண்ட் நம்பர் 5, யுவர் வாய்ஸ் டோன். குரலின் கம்பீரம். கத்தி பேசுறது கம்பீரம் இல்லைங்க, நிதானமாக தெளிவாக உறுதியாக பேசுறது தான் உண்மையான கம்பீரம். ரொம்ப வேகமாகவும் பேசாதீங்க, அதே போல ரொம்ப மெதுவாகவும் இழுக்காதீங்க. மற்றவங்களுக்கு புரியிற வேகத்துல ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாக உச்சரிச்சு பேசுங்க. முக்கியமான வார்த்தைகளுக்கு சின்னதா ஒரு அழுத்தம் கொடுங்க. உங்க குரல்ல இருக்கிற கான்ஃபிடன்ஸ நீங்க சொல்ல வர கருத்தை ஆழமா மனசுல பதிய வைக்கும். பாயிண்ட், பி ஆத்தென்டிக். நீங்க நீங்களா இருங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இதுதாங்க. மற்றவங்க மாதிரி பேசணும்னு உங்களை நீங்களே மாற்றிக்காதீங்க. உங்க இயல்பான குணத்தோட இந்த சின்ன சின்ன மாற்றங்களை சேர்த்துக்கோங்க. பேச்சு ஒரு கலை. இதை தினமும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாலே போதும். கொஞ்ச நாள்ல உங்களை அறியாமலே உங்க பேச்சுல ஒரு பக்குவம் வரும், ஒரு மரியாதை கூடும். எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மதிப்பு உருவாகும். நீங்களே உங்களை உயர்த்தி காட்டுவீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரீம் டு சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.